ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆட்டோகேடில் ஸ்கேலுங்கிற டூல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து மிரருங்கிற டூல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்கேலுங்கிற டூல் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்கேலுங்கிற டூல் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஆப்ஜெக்டை எப்படி வந்து ஒரு மல்டிபிள் டைமாக வந்து பெருசாகிறது, அதாவது இப்போ அதாவது 1:1 1:2 அந்த மாதிரி ஸ்கேல் ஃபேக்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை பெருசாகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி ரெக்டாங்கிள்லாம் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ரெக்டாங்கிளை வந்து நம்ம வந்து ஸ்கேல் ஃபேக்டர் வந்து இது 1:1 இருக்குது. ஸ்கேல் ஃபேக்டர் வந்து நம்ம டபுள் ஆக்க போகிறோம். அதாவது நம்ம ஸ்கேல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம மாடிஃபைல மேலே பார்த்தா ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஸ்கேல் செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது. ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட்டும் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸ்பெசிஃபிக் பேஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம லெஃப்ட் சைடு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு நம்ம மவுஸை மூவ் பண்ண நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பெருசாகிட்டு இருக்கு. ஸோ கமாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்கேல் ஃபேக்டர்ன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து 1:1 இருக்கோம். ஸோ நம்ம வந்து அந்த டிராயிங்கை வந்து 1:1.5 வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர் வந்து நான் 1.5 அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். 1.5 கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம டிராயிங் வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்லேருந்து நமக்கு வந்து 0.5 பெருசாக காட்டி நமக்கு கிடச்சிருச்சு. அகைன் இதை வந்து டபுள் சைஸாக நம்ம மாற்றலாம். அதே ஸ்கேலு செலக்ட் ஆப்ஜெக்ட்டு என்டரு பேஸ் பாயிண்ட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்கேல் ஃபேக்டர் 2 கொடுக்க போகிறோம். 2 கொடுத்ததும் இப்போ நமக்கு அதே ஆப்ஜெக்ட் டபுள் சைஸ் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து இந்த ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணுறது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதிலே காப்பி அண்ட் ரெஃபரன்ஸ்னு 2 ஆப்ஷன் இருக்கும். காப்பி அண்ட் ரெஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது ஸ்கேல் யூஸ் பண்ணி பெருசாகிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே இருக்கணும். ப்ளஸ் நம்ம காப்பியில் தான் நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த காப்பிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்டை ஸ்கேல் ஃபேக்டர் யூஸ் பண்ணி பெருசாக போகிறோம். அதே சமயம் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துறோம். ஸ்பெசிஃபிக் பேஸ் பாயிண்ட் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பி அண்ட் ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம காப்பியை ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டு அப்படியே தான் இருக்குது. ஸ்கேல் ஃபேக்டர் எவ்வளோன்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்கேல் ஃபேக்டர் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டபுளாக கிடச்சிச்சு. டபுள் சைஸ், அதாவது இதோட லென்த்தும் டபுள் ஆயிடுச்சு, இதோட லென்த்தும் டபுள் ஆயிடுச்சு, இதோட லென்த்தும் இங்கே டபுளாக கிடச்சிருச்சு. இதுதான் இந்த ஸ்கேல் ஃபேக்டர். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே இதில் ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைனு, இப்போ இந்த லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரை நமக்கு வரணும்னா நம்ம அந்த ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நம்ம லென்த்து தெரிஞ்சாலும் நம்ம லென்த்து மெஷர் பண்ணி போடலாம். ஸோ நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக் பேஸ் பாயிண்ட்டு இதான். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போது ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் லென்த் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம லென்த்து வந்து மெஷர்மெண்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணியும் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போது மவுஸை மூவ் பண்ணோம்னா நமக்கு அந்த கரெக்டாக அந்த எண்டு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த எண்டு வரையும் நம்ம கொடுத்து அந்த பாக்ஸை பெருசாக போகிறோம். ஸோ இப்படி தான் இந்த ஸ்கேல் டூல் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.